ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்பத்தா கிட்ட கோமதி சொல்லிட்டே தான் போனாங்க, நானும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பத்தா பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபோனை மறந்து வீட்டிலே வச்சுட்டு போட்டாங்க. அதை ஆஃப் பண்ணி அதாவது சைலண்ட்டில் போட்டு கோமதி டிஃபன் பாக்ஸில் போட்டு கிச்சனில் வச்சுட்டாங்க. இப்போது வீட்டில் பிள்ளைங்க கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே அம்மாவை காணோம் அப்படின்னு, அதாவது ராஜியும் கதிரும் கூட ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு வந்து அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அவளை நான் காலையிலேருந்தே பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அரசியும் எதிர்ச்சிலேருந்து உள்ளே படிச்சுட்டே இருந்துட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் நம்புகிறாங்க, இல்லை அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க, இல்லை எங்கேயாச்சும் பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு அரிசி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. அம்மா ஃபோன் எடுக்கலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லும்போது, தெரியலையே, வேறு எங்கேயாச்சும் தான் அம்மா போயிருப்பாங்க, ஒரு வேளை அவங்கள பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கவும், எவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. அதான் மீனா அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்துட்டா தெரிய போதும் அப்படின்னு சொல்லவும், இப்போது ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா மீனா கூட தானே போயிருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது மீனா ஃபோன் எடுத்துகிற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வேறு. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு பதறாங்க. மீனா அன்னைக்கு சரி நான் மீனா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போத்தாவுடைய எல்லா நேரம் மீனாவுடைய ஃபோன் எடுக்கிறது கிடையாது. அதாவது அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கிறதுனால கூட்ட நெரிசலில் ஃபோன் வர சவுண்டு அவங்களுக்கு கேட்குறது கிடையாது, அவங்க ஃபோனையும் எடுக்கிறது கிடையாது. அப்போது மீனா அண்ணியும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாடி, அங்கே போகிறது இருந்தால் உங்கள் அம்மா சொல்லிட்டு போக மாட்டாளா அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்போ எங்கே போயிட்டா, ஐயோ எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி வச்சு என் மகன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்பதான் நீங்கள் பயப்படுற மாதிரில இன்னும் இருக்காது, அம்மா எங்கேயாச்சும் கேஷுவலாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக சரவணன் அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்கெல்லாம் கிளம்பி வரும்போது, என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், காலையிலேருந்து அம்மாவை காணும்பா அப்படின்னு சொன்னதும் சரவணன் தான் பதறி போய், என்னது அம்மாவை காணுமா, என்ன சொல்கிறீங்க, அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை, எங்கடா அப்படின்னு. நாங்களும் அது தானே சொல்லிட்டு இருக்கோம், அம்மா காலையிலேருந்தே ஆளை காணுமா, அப்பத்தா காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சாங்களா, அப்போலேருந்து ஆளை காணுமா, அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது அம்மா கிச்சனில் தான் இருந்தாங்க, சமைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ்க்காக போனோம், அப்போ பார்த்துட்டு போனது தான், அதுக்கப்புறம் அம்மாவே காணோம், அப்பத்தாவும் எந்திரிச்சதுலேருந்து அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு போனோம், கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா எங்கே போயிருக்காங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிடா காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு இருந்தாலாம், நீ போகும்போது பார்த்தியா, அதுக்கப்புறம் அப்போ அத்தை எழுந்துலேருந்து மற்றவங்க எல்லாரும் எழுந்ததுலேருந்து ஆளை காணுமா, எங்கேயாச்சும் போயிருப்பா, வேலை வெட்டி இல்லாமல் எங்கேயாச்சும் போய் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பா, என்னமோ பதறீங்க அப்படின்னு. ஐயோ இல்லை மாப்பிள, அப்படியே நான் கூட இந்நேரம் வந்திருக்கணும்ல, காலையில் நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன், அப்பத்துலேருந்தே ஆளை காணும், அவ்வளோ நேரமாக எங்கே போயிருப்பா, கதிராஜியும் கிரவுண்டுக்கு போகும்போது மணி 5, அப்போ சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பா அவள், அப்பத்துலேருந்து இன்னும் ஆளை காணுமே, ஃபோன் பண்ணாலும் கோமதி எடுக்கல மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ள, கோமதி எங்கேயாச்சும் போயிட்டாலாம், நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படின்னு எல்லாம் அப்போத்தான் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனும், என்ன அத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இருக்காது, அவளா வீம்புக்குன்னு தானே அவள் பேசாமல் இருந்தவ, அவள் எங்கே போக போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் இருக்காது, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ராஜுவும் என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் எடுக்கிறது கிடையாது. ஸோ அங்கே செந்திலுக்கு கதிர் கால் பண்ணுறாங்க. அவர் நான் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எங்கே அப்படின்னு, அண்ணி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் எந்திரத்துலேருந்தே அவள் ஆள் காணோம், அவள் கிளம்பி ஃபெசல் அதாவது இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களும் சொல்ல கிடையாது செந்தில்கிட்ட, அதனால் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பா, அவன் ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பா, ஹேண்ட்பேக்லாம் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிடுறாரு. அப்படியா, ஓ சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ அண்ணி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அம்மா எங்கே போயிருப்பாங்க, அங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என் கோமதி எங்கே போயிட்டாளா அப்படின்னு பயப்படவும் செய்கிறாங்க. அப்போ தானே மற்றவங்க எல்லாரும் கோமதியை பற்றி அக்கறைப்பட்டு பதற்றப்படுவாங்க. இதுக்காக முக்கியமாக பாண்டியன் சரவணனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் போய் அக்கம் பக்கம் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அவங்க என்னன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல. ஆல்ரெடி ஃபோன் எடுத்து பார்த்துடுறாங்க மீனா. எங்கள் வீட்டிலேருந்து கதிர் ராஜி ஃபோன் பண்ணியிருக்காங்க, அடுத்து அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால்
சுத்தம் டவர் கிடைக்கிறதில்ல, ஃபோன் ரிங்கே போக மாட்டேங்குது மீனாவுடைய ஃபோன். அங்கே அப்படியே அந்த ஃபோன் வேஸ்ட்டு தான். அத்தை நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வராது நல்லதான், பார்த்தீங்களா இங்கே ஃபோட்டோவை தவிர வேறு எதுவுமே எடுக்க முடியல, சுத்தமாக ஃபோனே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. விடுடி எப்படியோ நல்ல நேரம் வீட்டிலே விசாரிட்டு வந்தேன், அது எங்கேயாச்சும் தொலைஞ்சு போய் அப்புறம் அதே எங்கே தேடி புதுசாக எங்கே வாங்குறது, சரிவா சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துடலாம். பாத்தியா மீனா, நான் சொன்ன மாதிரி காலையிலே கிளம்பி வந்ததுனால தான் கூட்டமே இல்லை, இல்லைன்னா கூட்டம் நிறைய இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் மீனாவும் பேசிட்டு அங்கே அவங்க சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து கூலாக வந்து பொங்கல் சாப்பிட்டுட்ருக்காங்க கோயிலில். ஸோ வந்து சாமி கும்பிட்டுட்டு, என்ன அத்தை ஊர்லெல்லாம் இருக்கிற கோயிலை விட்டு இவ்வளோ தூரம் வந்து சாமி கோயிலுக்கு கும்பிடணுமா, என்ன அத்தை வேணுதல் அப்படின்னு, அதெல்லாம் வெளியில் சொல்கிறது கிடையாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் மாமா பேசலன்னு தானே உங்ககிட்ட அவர் நல்ல விதமாக பேசணும் தானே வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க, இதை போய் என்கிட்ட சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டி எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தானே சொல்லணும்னு நினைப்பாங்க, அதான் அப்படின்னு. அத்தை நீங்கள் எவ்வளோதான் உருகி உருகி வேண்டுதல் வச்சாலையும் மாமாவோட மனசை மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி நீ தானேடி அவர் என்கிட்ட பேசணுன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கோங்கன்னு ஐடியா கொடுத்த, இப்போ இப்படி சொல்கிறியடி அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா அத்தை சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே பக்கம் கோயிலெலாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன்டி, அதுக்கெல்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு. அத்தை இப்போவே மணி பாருங்க என்ன ஆகுது, நேரம் ஆகுது, நம்ம சாப்பிடணும் அத்தை அப்படின்னு சொல்லவும், எப்போ போகிறோம் இவளுக்கு வேற சாப்பாடு சரிவா அப்படி எங்கேயாச்சும் ஓரம் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கோயிலில் ஒதுக்குப்புறமா போயிட்டு உட்காந்துட்டு, ஸோ கொம்பதை எடுத்துகிட்டு வந்த இட்லி பொடியும் இட்லியையும் தண்ணியையும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ஒரு சில கோயிலாக போயிட்டுருக்காங்க. மீனாவும் இங்கே கோமதியை சேர்ந்துக்கிட்டு ஸோ அங்கங்கே சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்கலான்னா இப்போவும் டவர் கிடைக்க மாட்டேங்குது, மொத்தம் இந்த ஊர்லேயே சுத்தம் டவர் கிடைக்காத போல இருக்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி அத்தை வாழ்வாங்க அப்படின்லாம் வந்து மீனா வந்து பேசிக்கிட்டே வந்தேன் கோயிலாக போயிட்டு. அத்தை மதிய சாப்பாடு ரொம்ப பசிக்குது அத்தை சாப்பிடலாமா அப்படின்னு, இனி மேலே தாண்டி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. அத்தை மேலேருந்து கீழே இறங்கி வர்ற வழிக்கு நம்ம கோயில் சுற்றுற வழிக்கு எனக்கு பசி எல்லாம் அப்படியே போயிடுச்சு, சாப்பாடெல்லாம் வயிற்றுலே இல்லை, வாங்கத்த ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லவும், சரி எங்கேயாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபோன் இப்போயும் ஒர்க் ஆகிறதே கிடையாது. இங்கே வீட்டில் எல்லாருமே கோமதியை காணும் மீனாவையும், அல்லது கோமதியை காணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. மீனா கூட அவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போது பாண்டியனுக்கும் நேரம் ஆக பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. காலையிலேருந்து அவள் ஆளையே காணோன்னே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்கிறாரு. டேய் இப்படியே ஆளுக்கு அவள் எங்கே போயிருப்பான்னு தேடிட்டு இருந்தா என்னடா அர்த்தம், அவள் எங்கே போயிருக்காளோ இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிருப்பா, அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக கடைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இருந்துக்கிட்டு, என்ன மாப்பிள்ள கோமதியை காணும், இப்படி நீங்கள் கொஞ்சம் கூட அவள் மேலே அன்பும் பாசமே இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு கடைக்கு கிளம்புறேன்றீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள ஃபோனையும் அவன் எடுக்கலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு புலம்புறதுனால பாண்டியன் போகாது இங்கே நின்றுடுறாரு. ஸோ வீட்டில் ரொம்ப நேரம் ஆகியும் சரவணன் எல்லாரும் மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய அம்மா ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனே எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி எடுக்கலன்னு உடனே அம்மா எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்குது உண்மையிலே அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்பா நீங்கள் அம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லைப்பா, நானும் ராஜும் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கோம், எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, எல்லாம் அவங்களே அதாவது நமக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்காங்க, அப்போ தம்பி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு, ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் ஏன் இப்போ குறையவே இல்லைப்பா, அம்மாவை மன்னிக்கலாம்ல, அம்மா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, எங்களுடைய நல்லதுக்காக தானே செஞ்சுருக்காங்க, மன்னிச்சிடலாம்ல அப்படின்னு எல்லாம் வந்து கதிர் பேசிட்டு இருக்கவும், எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்பவும் கோப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை ஏற்கனவே ராஜ்ய கடத்தின மாதிரி இதுக்கு முன்னாடி அரசை கடத்தின மாதிரி இப்போ ஒருவேளை அம்மாவே கடத்திருப்பானோ அந்த குமரவேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்ன பேசுகிற கதிர் நீ, அம்மாவுக்கும் அத்தைக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ ஏன் அவங்கள கடந்தணும், என்ன பிரச்சனை இப்போ நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அவன் கல்யாணம் அவன் நிச்சயம் நின்று போச்சுல்ல, இந்த கல்யாணம் நடக்கலைன்ற கோவத்தில் ஒரு வேளை இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதப்பா, அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வேறு யாராக இருக்கும், அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. என்னடா அம்மாவை யாராச்சும் கடத்திருப்பாங்கன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சரவணன் கேட்குவான்.
ஆமாம் உன் அம்மா பெரிய கொடி கொடியாக சொத்து வச்சுருக்கா, அவளுக்கு அடுத்து பணம் வாங்கலன்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காக கழட்டிட்டு போயிருக்காங்க. அட நீ வேறடா, அவள் இங்கே எங்கேயாச்சும் தான் போயிருப்பா, வந்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இதே நம்பிக்கையோடய இருக்காங்க. ஈவினிங் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கோமதி வரவே கிடையாது. பக்காக்கம் போயிருந்தா கூட அப்பா அம்மா மதியமே இல்லை, அப்போவே வந்திருக்கணும். என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இன்னும் அம்மாவை வரலே, அம்மாவை காணமே அப்படின்னு ரொம்ப பதட்ட ஆரம்பிக்கிறாங்க. பதட்டப்பட இப்போது நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் அப்போதாக்கு ரொம்ப பயமாக, இது போலீஸ் ஸ்டேஷனா, வீட்டுக்குள்ளேயே ஃபோனை வச்சுக்கிட்டு கோமதி கோயிலுக்கு போயிருக்கா, இப்போ தெரியலன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதெல்லாம் வேணாப்பா, ஊர் ஃபுல்லாக அப்புறம் தெரிஞ்சிடும், என் பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்துட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத அம்மாச்சி, அம்மாவை காணணும்னா கண்டுபிடிச்சி தருவாங்கல்ல அப்படின்னு. என்னப்பா அவள் என்ன எங்கே போனாலும் குடும்ப தகராறுனால வெளியில் போயிருக்கா, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுக்கு நாமளே நம்மளுடைய மானத்தை போக்கிக்கணும், வேண்டாம் அப்படின்னு அப்போ தான் வந்து புலம்புறாங்க. பாண்டியனும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனும் அத்தை போக வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு அவருடைய ஃபோன்லேருந்தே கோமதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. ரொம்பவும் பயப்படவும் செஞ்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தேடி போகலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல தேடி பார்க்கலான்னு அங்கே போய் தேட போகிறாங்க. எங்கேயுமே கோமதியை காணோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோமதியை காணோன்னு வீட்டில் உட்காந்து ரொம்ப பதற்றமாக இருக்கிற போது கோயிலுக்கு போன மீனாவும் கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே வீட்டுக்கு வராங்க. இவங்களை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி, எல்லாருமே ரொம்ப பதறி போயிருக்காங்க. கோமதி வந்த உடனே ஓடி போய் பாண்டியன், ஏய் எங்கடி போயிருந்தா, ஃபோனை எடுக்க முடியாத ஒன்னால ஒரு தடவை ஃபோன் பண்ணால் எங்கடி ஃபோனு அப்படின்னலாம் கேட்குறாங்க. ஏங்க ஃபோனு வீட்லேயே தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயேவா, நாங்கள் எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம், ஃபோன் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், தெரியலைங்க ஒருவேளை சைலன்ஸ்லேருந்து எங்கேயாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு. இவ்வியாரடி இவ கூறு கட்டவா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கூட யார்கிட்டையும் சொல்லிட்டு போக முடியாதா, ஏன் வீட்டில் அத்தை இருக்காங்க, அத்தை ராஜி இருக்கா, கதிர் இருக்கா, யார்கிட்டையும் சொல்லிட்டு போக முடியாதா, அரிசி இருக்கா, யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கடி போன நீ அப்படின்னு எல்லாம் கோவப்பட்டு கேட்கவும் கோமதிக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முழிக்கிறாங்க. அத்தை என்ன அப்படின்னு, என்னம்மா மீனா நீயும் கூட தான் போயிருந்தியா, உனக்கும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிச்சு, ஏப்பா நீயும் ஃபோனை எடுக்கல அப்படின்னு கேட்கவும், மாமா சுத்தமாக அங்கே டவர் இல்லை மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சேன், உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு ஃபோன் போகல மாமா, நான் என்ன பண்ண முடியும், ஏன் என்னாச்சு, இப்போ என்னாச்சு, நாங்கள் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், என்னது கோயிலுக்கா, இங்கே உங்களை காணோன்னு நாங்கள் எங்கெல்லாம் தேடிட்டு திரிகிறோம், நீங்கள் என்னமோ அசால்ட்டாக கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு சொல்கிறீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் காலையில் போனவங்க ஈவினிங் வந்தால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்புறம் கதிர் சரவணன் எல்லாருமே அப்பத்தாவும் வந்து நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியல கோமதிக்கு. அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லவும், என்னம்மா கோமதி நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாதா, இப்போ பாரு மாப்பிள்ளை நீ காலணும்னு எப்படி பதறி போயிட்டாருன்னு பிள்ளைங்க எல்லாரும் எப்படி தேடினாங்க தெரியுமா, மாப்பிள்ளை கொஞ்சம் விட்டுருந்தா அழுதுருப்பாரு, நீ இல்லைன்னு உடனே மாப்பிள்ளையால் இங்கே இருக்கவே முடியல, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு அப்பத்தான் சொல்லும்போது இங்கே கோமதிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போனோம், இந்த அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே அப்பத்தான் வந்து சைகை பண்ணுறாங்க. அது புரியவே இல்லை கோமதிக்கு. அப்போ தான் இங்கே நம்ம மீனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அத்தை இதெல்லாம் உங்கள் அம்மாவோட செட்டப் போல் இருக்க அத்தை, நீங்கள் காணோன்னு பதற வச்சுருக்காங்க மாமாவை, உங்களை சேர்க்கணுன்றதுக்காக அப்போத்தான் ஏதோ முடிவெடுத்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அம்மா எவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்க நீ, நான் என்ன சொல்ல சொன்னால் நீ என்ன சொல்லி வச்சுருக்க அப்படின்னு இங்கே கோமதி மனசுக்குள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு, ஆமாம் நான் எங்கே போனால் நீங்களாம் ஏன் பதறீங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு ஆகாதவளாச்சு, சொல் பேச்சு கேட்காதவளாச்சு, நான் எப்படி போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்துச்சு, என்னையும் தேடுறீங்க, எங்கேயாச்சும் போயிட்டு போகிறான்னு விட வேண்டியது தானே. இந்த கோமதி வீட்டில் இல்லைன்னா எல்லாருக்கும் தேடக்கூட செய்தா, கண்ணு தேட சொல்லுதா அப்படின்னலாம் வந்து கோமதி கேட்கும். ஓங்கி அரைஞ்சானே வச்சுக்கோ, இங்கே பாரடி 1000 பிரச்சனை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் தேவையில்லாமல் நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடி, கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பதறிட்டோம் தெரியுமா, நாங்கள் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்போம், உனக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு வேணுமோ இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பார்த்தீங்களா அத்தை உங்கள் பொண்ணை காணோன்னு நீங்கள் எப்படியெல்லாம் பதறினீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்களா இப்போ பேசுறது அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நீ எம்ஜிஆரை விட நீ அதிகமாக நடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னலாம் வந்து இங்கே மனசுக்குள்ளே கோமத்தை நடிச்சிருக்கவும், சரி கோவப்படாதீங்க விபூதி எடுத்துக்கோங்க அப்படின்னு, விபூதியும் வேணாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு போயிடுறாரு. வீட்டில் எல்லாருமே ஏன் அப்படி சொல்லாமல் பொண்ணு அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. டே நான் ஏதோ கிளம்பி போயிட்டேன், நீங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்கவும். ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.